இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க. இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க. ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாகத்தாங்க இன்னைய வரைக்கும் இருக்குது. எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்டில் போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க, உங்களதை நான் செயல்படுத்தி பார்க்குறேன், அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க. ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். சொல்லலை, யாருமே சொல்லலை, நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் காலத்தை நீங்கள் அப்படியே கடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமைஞ்சிடுது, நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது. அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம், இந்த வழியாக போங்க, உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் பல சவால்களை சந்தித்து இது நாள் வரையிலும் அதிலிருந்து எப்படி வெளிவரணுன்ற வழிவகையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் அதுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு தரீங்க, மற்றவங்களும் உங்களை பார்த்து அதே போல் வர வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் அந்த தலைமை பண்புகள் அதிகமாக இருக்குங்க. ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணாலும் நீங்கள் அதை சரியாக சரி பண்ணி வெளியே வரணுன்ற எண்ணங்கள் இது நாள் வரைக்கும் அதுதாங்க உங்களுக்கு போராட்ட குணமாகவே இருக்குது. இதில் நிறைய பேர் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க, சலிச்சிக்கவே மாட்டாங்க. எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் அதில் இருந்து வெளியே வர மாட்டாங்க. அதை எப்படி சரி பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி முன்னேறி வெளியே வரணுன்ற எண்ணம் மட்டும்தான் சிம்மராசிக்கு எப்பொழுதுமே இருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட கிரக பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க. இப்போ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியாபாரத்தில் பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தராருங்க. குரு பகவான் தருவது சிறப்பான ஒன்றுங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அதை சரியாக முறையாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணங்களாக இந்த அமைப்பு குரு பகவான் கொடுப்பது சிறப்புங்க. தொழிலில் மாற்றம் அதிகமாக இருக்குது, தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பான ஒன்றா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் சில புரிதல் இல்லாமையே பல கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்குது. நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. அதே போல் ஊர் பயணங்கள் அதிகமாக செல்லக்கூடிய பாக்கியமும் இப்போ இருக்குது. அது எதற்காக வேணாலும் இருக்கலாம். ஒன்று வெளியூர் போய் வேலை செய்கிறது, இல்லை வெளியூர் போய் படிக்கிறது, வெளியூர் கோவில்களுக்கு செல்லுவது, நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை மாற்றி சந்தோஷத்துக்காக போகிறவங்களாம் இருக்காங்க. ஊர் சுத்த போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டம், கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுன்னா நம்ம எங்கேயாவது ட்ரெக்கிங் போகிறது, அது மாதிரி ஒரு சுற்றுலாவுக்கு போகிறது, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கூட இப்போ இருக்குது. இருந்தாலும் உங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி போகணும். எல்லாத்துக்கும் சரியான அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கிளம்புங்க, தப்பு கிடையாது. இது ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக குரு பகவான் இருக்காருங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். நிறைய விடாமுயற்சியை கொடுக்குறாருங்க, தன்னம்பிக்கையை கொடுக்குறார். நீ இதை பண்ணு, அதை பண்ணு, எத்தனை வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு வா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மனதுக்குள் ஒரு தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக சூரியன் இருப்பது சிறப்புங்க. இப்போ உங்களுக்கே தோணும், ஏற்கனவே பண்ணோம், தோற்று போயிட்டோம், திருப்பி பண்ணலாமா வேணாமான்னு இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் பண்ணுவோம். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் அந்த இடத்த சரி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணம் எல்லாம் தன்னால் ஏற்படும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய தருணமாக சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க. சகோதர வழிகளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் பிறந்த சகோதரர்கள் ஓரளவுக்கு உங்களுடன்
எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது, இல்லை உங்களுக்கு உதவியாக இருப்பது, உங்களுக்கு சப்போர்ட் பலமாக நிற்பது போன்ற சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க. ஒன்றுமே பண்ண வேணாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரையிலும் சூரிய பகவானை மனதார நினைத்து எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க. அதுதான் இப்போ நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி வேலையை ஆரம்பித்து எப்படி சாதகமான பலன்களை வர வைக்கிறதுன்னு தெரியல. ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவரை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த வேலையை வேணாலும் தொடங்குங்க. அந்த வேலை உங்களுக்கு முழு பலனை தரும். அப்படியே இல்லைனாலும் அதில் உங்களுக்கு தோல்வி ஏற்படாது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டு, அதே போல் சூரியனுடைய சப்போர்ட் உங்களுக்கு பலமாகவும் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் தெளிவாக நல்லா பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. சனி பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தராருங்க. உங்களுக்கு கல்வியில் மாற்றம் இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது. அதே போல் தந்தை வழி உறவுகளுடன் நல்ல நட்பு ஏற்படும், இல்லைன்னா தந்தையுடன் உங்களுக்கு நல்ல நட்புகள் ஏற்படும். அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்களை கொடுக்குறாருங்க சனி பகவான். இப்போ நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போகிறது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுக்குறார். இது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம்னா தொழில் மாற்றம் இருக்குங்க. தொழிலில் இப்போ எப்படி லாபம் இல்லாமல் போதோ, இல்லை அப்படியே பொறுமையாக போகிற மாதிரி இருந்ததெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பாக வேகமாக செயல்படக்கூடிய தருணங்களாக இருக்குது. உறவுகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு கூட குறையக்கூடிய தருணங்களாக இருக்குது. அதனால் சனி பகவான் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்துகிறாருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகள் உங்களுடன் வந்து சேர்றாங்க, கரெக்டு. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரச்சனையாக மாறி மனக்கசப்பை ஏற்படுத்திடும். அதனால் அந்த மனக்கசப்பு வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. முடிந்த வரையிலும் உறவுகளை அரவணைத்து செல்லுங்க. இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வைத்து விலகி நின்று இடையிறந்து நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவோடு நீங்கள் பழகிட்டீங்கன்னா எந்த இடமும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது. அதே போல் நிறைய விஷயங்களை வெளியே சொல்கிறத நிறுத்திக்கோங்க. குடும்பத்தில் ஏதாவது நடக்குது, சண்டை சச்சரவு இல்லை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வருமானம் எவ்வளோ வர்றதுன்றது, இல்லை வேலை இல்லைன்றது, வருமானம் இல்லைன்றது, கடன் இருக்குதுன்றது, எதுவாக இருந்தாலும் நன்மை தீமைகளை நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் கேட்கும் பொழுது அவ்வளோ ஆறுதலாக பேசுவாங்க. அப்படியா, நடந்துச்சா, சரியான என்னென்னோ சொல்லுவாங்க. ஆனால் மனதுக்குள்ளே அவ்வளவு சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனை தீராது. இந்த பிரச்சனை அப்படியே இருக்கும், இல்லை மேற்கொண்டு அதிகமாகும். முடிந்த வரையிலும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் மட்டும்தான் மனதார வச்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு, நிவர்த்தி பண்ணுறதுக்கு இறைவனிடம் சொல்லுங்கள். எல்லாம் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடுங்க. சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. விருப்பம் போல் வாழக்கூடிய அமைப்பு, எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்கள் விருப்பத்திற்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம், எனக்கு இப்படிப்பட்ட வரன் வேணும், இப்படிப்பட்ட பெண் வேணும், இப்படிப்பட்ட பையன் வேணுன்றவங்களுக்கு சரியான வரன் அமையக்கூடிய தருணம். இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே காதலிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ளே லவ் மேரேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். அதாவது விருப்பம் போல் நிறைவேறக்கூடிய தருணமாக சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்புங்க. திருமண மகிழ்ச்சி உண்டாகுது. அதே போல் நிறைய பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் யோகமாக இருக்கும். திடீர்னு யாராவது ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஒரு சந்தோஷம்தான். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியது, திடீர் பயணங்களாக இருக்கும். அதுவும் எதுவுமே பிளானிங் இருக்காது. சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தான். இருந்தாலும் கவனம் வேணும். எல்லா இடத்திலும் நாம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்பான ஒன்றுங்க. என்னதான் நன்மைகளாகவே இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கவனக்குறைவாகும் பொழுது அது தவறுதலாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும். ரொம்ப முக்கியமாக ரொம்ப உன்னிப்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு வாழ்வாதாரத்தின் முக்கிய அம்சங்களாக இன்னைய வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அப்படி கடைபிடித்தவர்கள் இன்று வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. எதுவுமே கண்டுக்க மாட்டேன், எல்லாத்தையும் அவசரப்பட்டு செய்வேன், யார் பேச்சு கேட்க மாட்டேன்றவங்க தான் ஒரு இடத்துல சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பாளிகளாக இருக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது. அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தாங்க இருக்கார். நிறைய அறிவுத்திறன் வளரக்கூடிய குழந்தைங்களாக இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் மூலமாக நிறைய உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய தருணம் இது. இப்போ ஏதாவது வாங்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உரியது சேரக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஆனால் அது உங்கள் முயற்சியில் தான்.
அப்படியே தன்னால் வந்து சேர்ந்துடலாம் நினைக்காதீங்க. இப்போ வேணும்னா வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இப்போ வாங்குங்க, உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சின்ன சின்னதாக ஏதாவது உடம்புக்கு வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனை பெருசாகும். எதுவும் இல்லை, சரியாக போய்டும், அந்த போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சரியாக போய்டும், டாக்டரை பார்த்தா சரியாக போய்டுன்ற எண்ணம் இருந்தாலே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சாதாரண பிரச்சனை கூட எனக்கு அது ஆகிடுமோ இதுவாகிடுமோ டென்ஷன் ஆகும்பொழுது அது மேற்கொண்டு பயத்தினால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணமாக மாறிடும். ஜாக்கிரதையாக இருங்க, ஆனால் பயப்படாதீங்க. இது 2 தான் ரொம்ப முக்கியங்க. ராகு பகவானும் ஒரு மாற்றத்தை தராருங்க. திருமண பந்தம் ஏற்படுது. அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது போகணும் அப்படின்னா தாராளமாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்பாக இருக்குது. அண்ணன் தம்பியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினா கூட சேர்ந்து செய்கிற மாதிரி, சேர்ந்து ஊருக்கு போகிற மாதிரி, சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. இது நல்ல அமைப்பாகத்தாங்க இருக்குது. உங்களுக்கு ராகுவை பொறுத்தவரையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பண வரவு இருக்குது. தொழிலாளில் வந்து நல்ல மாற்றம் இருக்குது. தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள், தொழில் போட்டியெல்லாம் குறையும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலோட நுணுக்கங்கள் எல்லாம் இப்போ தெளிவாக புரிஞ்சிடும். ஏற்கனவே எனக்கு தெரியுங்கன்னாலும் இன்னமும் சில விஷயங்கள் புரிதலை கொடுக்கும். மேலும் மேலும் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறது, அதில் எப்படி பெரிய ஆளாக வர்றதுன்ற விஷயம் எல்லாம் இப்போ தெளிவாக தெரியும் பொழுது உங்களுக்கு மாறுதலை தரக்கூடிய அமைப்பில் தான் அனைத்து கிரகங்களும் இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் அதை சாதகமாக்கிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. சிம்ம ராசிக்கு இது ரொம்ப தெளிவான காலம். இது அந்த காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல் மாற்றுறது உங்களுடைய சாமர்த்தியம் மட்டும்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கேதுவும் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள், வெளி உறவுகள் உங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ இப்போ என்ன தெரியுதுன்னா நிறைய உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய அமைப்பு எல்லா கிரகமே கொடுக்குது. கொஞ்சம் கவனம் வேணும். ஆனால் உறவுகளாக இருக்கிறதுனால தான் கவனம் வேணும். மீதிப்படி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லலாம். ஆனால் இந்த உறவுகள் மனிதர்கள் தான். அவங்களும் ஏதாவது சின்ன சின்ன குறை இல்லாமல் இருக்காது. அந்த குறை நமக்காக தீங்கு விளைவிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இப்போ கேதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தராருங்க. இது நாள் வரையிலும் இருந்து வந்த பல சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகுதுங்க. ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளாகவே படாத பாடுபட்டுட்டு இருக்கிறீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வரீங்க. அப்படி இருந்தும் ஒரு மாற்றம் வருது, இப்பயே கொஞ்சம் மாறுதலாக தான் இருக்குதுன்றவங்க கூட நல்ல அமைப்பை மேலும் மேலும் அமைச்சிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் முதலீடு போகிற சூழ்நிலை இருக்குதுன்னா அதை சரியாக அமைச்சு போட்டுக்கோங்க. திருமணத்திலும் நல்ல பாக்கியங்கள் இருக்குது. புதிய உறவுகள் நட்புகள் உருவாகக்கூடிய தருணம் இருக்குது. ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி இறைவனோட அனுகிரகமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. அதனால் எல்லாமே சரியாக தான் இருக்குது. உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. உடல் நலத்துக்காக செலவு அமையக்கூடிய நேரமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சும்மா ஒரு நடப்பயிற்சினா பண்ணுங்கள். எதுவுமே பண்ண முடியல, எனக்கு வயசாகிடுச்சுன்னா கூட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வாங்க. ஒரு மாறுதல் இருக்கும், மனம் நிம்மதி கிடைக்கும். ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஹனுமனை நீங்கள் எப்போ வேணாலும் சனி ஞாயிறு 2 கிழமைகளில் நீங்கள் போய் வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்பாக, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்தால் மிக மிக சிறப்பான ஒன்றுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு, இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்குதுங்க. எந்த காரியம் செய்தாலும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள், ஹனுமனை வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எப்படிங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்? எதுவுமே வராதுங்க. அதனால் அதை சரியாக நீங்கள் அமைச்சிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. தன்னம்பிக்கையோடு இருங்க. வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்குது.